ஒரு அரசவையில் ஒரு கோமாளி ரொம்ப சேட்டை பண்ணானா, வித்தை காண்பிச்சான். அந்த ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த கோமாளியை பார்த்து. அவனுக்கு அதிகமான பணங்கள் கொடுத்தாராம், பொன் முடிப்புகளை கொடுத்தாராம். கொடுத்துட்டு கூடவே ஒரு கம்பு கொடுத்தார், கோல். சொன்னாரா, டே உன்னை விட முட்டாளை நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில். நீ ஒருவேளை என்றைக்காவது உன்னை விட ஒரு முட்டாளை நீ பார்த்தா இந்த கோலை நீ கொடுக்கணும், அது வரைக்கும் நீ தான் வச்சுக்கணும். இந்த கோல் இல்லாமல் உன்னை எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்ட்டார். அவன் காசை வாங்கிட்டு கம்பையும் வாங்கிட்டு போயிட்டான். என்னடா இது, காசை தந்தவர் கம்பையும் தந்துட்டார், இதை கூட வச்சுக்கணும். அதை கூட வச்சுக்கிறான். சில வருஷங்கள் ஆயிடுச்சு. கோலை அவன் யார்கிட்டையும் கொடுக்க முடியல. ஏன்னா அவனோட ஒரு ஆளை அவனால் இது வரைக்கும் பார்க்க முடியல. ஒரு நாள் சில வருடங்களுக்கு பின்பு மீண்டும் அரசவைக்கு வந்தா மன்னர் பார்க்கணும். மன்னரை பார்க்க வந்தா மன்னர் உடல் நலம் குன்றி மரண தருவாயில இருந்தார். அவரை பார்த்தா இவனுக்கு அழுகையா வந்துடுச்சு. சரி, ராஜா இவ்வளவு நல்ல அரசவையில இருந்தாரு, சிங்கம் மாதிரி, இப்படி மரணப்படுக்கையில இருக்கிறாரு. அழுதான். அழாத, நான் சாக போறேன், என்னை பத்தி கவலைப்படாத, நான் செத்து போயிடுவேன், என் பையன்லாம் நாட்டை பார்த்து. அப்போ இந்த கோமாளி கேட்டேன், ஐயா நீங்க செத்து எங்க போவீங்க? தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது. ஐயா நீங்க போற இடத்துல உங்களை வரவேற்காங்க அமைச்சர்லாம் வருவாங்களா? எங்க போறேன்னே தெரியாது, எவன்டா வருவான், நீ வேற. அங்க உங்களுக்கு தங்குறதுக்கு ஏதாவது இருக்குதா? அங்க எங்க தங்குவீங்க? செத்து போறீங்களே, போய் எங்க தங்குவீங்க? அங்க உங்களுக்கு இதே மாதிரி அரண்மனைலாம் இருக்கு. ராஜா டென்ஷன் ஆயிட்டார். டேய், நான் இருக்கிற வேதனையில நீ வேற வேதனைப்பட. இதெல்லாம் கேட்டவர் எதுக்குமே பதில் சொல்லாததுனால அவன் கையில கம்ப வச்சிருந்தான். அந்த கோலை எடுத்து, மன்னா இதை பிடிங்க, இது உங்களுக்கு தான் அப்படின்னா. ராஜாவுக்கு அப்படியே முகெல்லாம் சிவந்துச்சு. டேய், இது உன்னை விட கோமாளி, உன்னை விட முட்டாள்கிட்ட தான்டா கொடுக்க சொன்னேன். அப்ப அந்த கோமாளி சொன்னான், ஐயா என் வாழ்க்கையில உங்களை விட ஒரு முட்டாளை நான் பார்த்ததே இல்லை, உங்களோட ஒரு கோமாளியை பார்த்ததே இல்லை. நம்ம நாட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு மரணத்துக்கு அப்புறம் எங்க போறோம், மரணத்துக்கு அப்புறம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணுமே தெரியாத ஒரே கோமாளி நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாரேன்னு போயிட்டான். வேதாகமம் மரணத்திற்கு பின்பு உள்ள வாழ்க்கை குறித்து நீ சிந்திக்கலனா நீ முட்டாள் என்று எச்சரிக்கிற. மரணம் வாழ்க்கையின் முடிவல்ல, இந்த உலகத்தின் முடிவல்ல. என்னைக்குனாலும் இங்க ஓட்ட முடியலாம், முடிஞ்சா நம்ம எங்க போவோம்? மரணத்தோட வாழ்க்கை முடியுதுன்னா நம்ம எப்படினாலும் வாழ்ந்து போயிடலாமே. புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு சாவோம். பவுல் சொல்ற அப்படி வாழ முடியாது. ஒன்னு நித்திய அக்கினி அல்லது நித்திய ஜீவன், ரெண்டுல ஒன்ன இப்ப தெரிந்தெடுக்கணும்னு இயேசு சொல்றார். அதனாலதான் மனம் திரும்ப, ஞானஸ்நானம் பெற்றோம், பாவம் போக கழுவப்படு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நித்திய வீட்டிலே பிரவேசிக்க ஆயத்தப்படு என்று வேதாகமம் திரும்ப 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 சொல்லுது.